ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா அஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் கிட்ஸ் என்னென்னலாம் நமக்கு தேவைன்றதை பற்றி பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட பர்பஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கிட் பார்த்தீங்கன்னாக்க இந்த லேசர் பாயிண்டர். இது வந்து ஒரு கிரீன் லேசர் பாயிண்டர். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் வந்து சின்ன ஒரு பாயிண்ட் சைஸில் தான் நமக்கு இருக்கும். அந்த ஸ்டாரை வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக லொக்கேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த லேசர் பாயிண்டர். இது வந்து சார்ஜபிள் லேசர் பாயிண்டர். இதை வந்து நம்ம தேவையான டைம்ல வந்து நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த சார்ஜர் வச்சு. அடுத்து நம்ம யூஸ் பண்ற கிட் பாத்தீங்கன்னா இந்த பைனாகுலர்ஸ். ஃபர்ஸ்ட் லேசர் வச்சு அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அந்த ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாக்குறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ற இந்த டூல் தான் பைனாகுலர். இது வந்து செலஸ்ட்ரான் 15x பைனாகுலர். இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த பைனாகுலர். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15x17 சொல்லி இங்கே போட்டிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து இன்னும் க்ளோஸ் அப்பில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். லேசர் பாயிண்டர் வச்சு ஃபர்ஸ்ட் அடிக்கணும். அந்த பாயிண்ட் எங்கே மூவ் ஆகுதோ அதை டிராவல் பண்ணி நம்ம இந்த பைனாகுலர் வச்சு பார்த்தோம்னாக்க அந்த ஆப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் நமக்கு தெரியும். ஒரு சில ஆப்ஜெக்ட் டெலஸ்கோப்பில் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பைனாகுலர்ஸில் பார்த்தாலே போதும். அது வந்து நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராகவே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பைனாகுலர்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னாக்க நார்மல் லேண்ட்ஸ்கேப்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இந்த பைனாகுலர்ஸ் வந்து அப்சைட் டவுனில் காட்டும். இப்போ நம்ம கண்ணால் பார்க்கறது வந்து இது அப்படியே தலைகீழ திருப்பி காட்டும் நமக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த பைனாகுலர்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டார் கேசிங் பர்பஸ், ஸ்பேஸ்ல பார்க்கிறதுக்கு மட்டும் தான் வந்து இந்த பைனாகுலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். வேற எதுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது இது. சரி, அடுத்து வந்து இந்த பைனாகுலர்லயே வந்து இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குனாக்க சோலார் ஃபில்டர்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னாக்க நம்ம சன்லைட்டை வந்து டைரக்டா கண்ணால பார்க்கவே முடியாது. அதுக்காக தான் ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஃபில்டர் ரெடி பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து சோலார் ஃபில்டர். அந்த சோலார் ஃபில்டர் வந்து இந்த முன்னாடி இதை எடுத்துட்டு நம்ம இங்க ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த சோலார் லைட் வந்து நமக்கு எல்லாமே அப்சர்வ் ஆகி கிளியர் ரவுண்டா வந்து நமக்கு சன் வந்து விசிபிளா தெரியும். அதுல வந்து சின்ன சின்ன பிளாக் கலர் டாட்ஸும் நமக்கு தெரியும். அதை வந்து நான் வந்து லைவா வியூ பண்றப்போ உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற மெயினான டூல் ஃபார் அஸ்ட்ரோனமி அண்ட் அஸ்ட்ரோ போட்டோகிராஃபிக் என்னன்னாக்க டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 வகையான டெலஸ்கோப் இருக்கு. செலஸ்ட்ரான் ஆஸ்ட்ரோ மாஸ்டர்னு ஒரு டெலஸ்கோப் இருக்கு. அதுக்கப்புறமா டாப்சானியன் மவுண்டன் ஒரு டெலஸ்கோப் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்கை மாஸ்டர்னு ஒரு டெலஸ்கோப் இருக்கு. இந்த ஸ்கை மாஸ்டர் பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். காத்தடிச்சாலே வந்து ஷேக்கிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ போட்டோகிராஃபிக் வந்து கொஞ்சம் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்காது. இந்த ஆஸ்ட்ரோ மாஸ்டர் மவுண்ட் பாத்தீங்கன்னாக்க ஹெவி வெயிட் ஸ்டாண்ட் கொடுத்திருப்பாங்க. அவங்க ஸ்டேபிளா நிக்கும். போட்டோகிராஃபிக் வந்து ரொம்ப ஸ்டேபிளா நிக்கும். அது அடுத்து வந்து டாப்சானியன் மவுண்ட் வந்து நமக்கு இன்னும் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் வந்து அந்த டாப்சானியன் மவுண்ட். நெக்ஸ்ட் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஆஸ்ட்ரோ மாஸ்டர். அதுதான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி அதை வந்து எப்படி ஃபிட் பண்ணி எப்படி பார்க்கறதுன்றதை உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ நான் இதுதான் இதில் கொடுத்த டூல்ஸ் எல்லாமே. இதை வந்து ஒன்னொன்னா ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டு. இதுதான் இருக்கிறதுல இதில் வந்து முக்கியமான ஒன்று. இது வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து எவ்வளோதான் காற்றடிச்சாலையும் எவ்வளோதான் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் பார்த்தாலும் ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுக்காக. அடுத்து வந்து கண்ட்ரோல்ஸ். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ரைட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா நம்ம மோட்டார்ஸ் ஃபிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலஸ்கோப்பை மாற்றுறதுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ரூட் ஆணிவேர்னு சொல்லுவோம் நம்ம. டெலஸ்கோப்கான ஒரு ஆணிவேர் இதுதான். இது இருந்தால் மட்டும்தான் வந்து டெலஸ்கோப் ஃபிட் பண்ணி நம்ம பக்காவாக வந்து நம்ம வியூ பண்ணிக்க முடியும், எங்கேயும் பார்க்கவும் முடியும். அதை வந்து நம்ம இங்கே ஃபிட் பண்ணுவோம். அடுத்து வந்து இது வந்து நம்ம ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம்ல, அதுக்காக வந்து வெயிட்டை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க. அந்த ராடை வந்து இங்கே ஃபிட் பண்ணிடுவோம். இதுக்கு அப்புறமா வந்து இதில் வந்து 1.5 kgsல வந்து நமக்கு வந்து ஒரு பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க, செமி சர்க்கிள் மாதிரி. அதை வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணோம்னாக்க அது வந்து நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். டெலஸ்கோப்பை வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் நம்ம. இதுதான் இந்த பேலன்சிங். இது வந்து ஒன்று 1.5 kgs இருக்கும். எதுக்கு இத்தனை ஆட் பண்ணுறோம்? இப்போ நம்ம வந்து வெயிட்டை ஏதாவது வந்து ரொம்ப வந்து நம்ம இப்படி சாய்ச்சி வச்சோம்னாக்க அது வந்து இவ்வளோ வெயிட் இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து கீழே சாயாமல் இருக்கும். நம்ம வந்து அந்த மேலே வந்து டெலஸ்கோப் வைப்போம். அந்த டெலஸ்கோப்போட வெயிட்டும் இந்த வெயிட்டும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனால் நம்ம எவ்வளோ ரொட்டேட் பண்ணாலும் மறுபடியும் கீழே இப்படி போகாமல் இருக்கும். இப்போ நான் டெலஸ்கோப் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு டைம். இப்போ வந்து நான் இது நம்ம டெலஸ்கோப். இதில் தான் நம்ம வந்து வியூ பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வியூ பண்ணுறதுக்கான பாயிண்ட். இங்கே வந்து நம்ம வந்து லென்ஸை வந்து ஃபிட் பண்ணிட்டு இது வழியாக நம்ம வந்து வியூ பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதில் தான் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கேப்சர் பண்ணுவோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்கும் இதுக்குள்ள. அதுக்கு அடுத்து வந்து இங்க மேல ஒன்று தெரியுதுங்களா, இதுதான் வந்து லேசர். இப்போ வந்து நம்ம தனியா ஒரு லேசர் பார்த்தோம். அதே மாதிரி வந்து இது வந்து டெலஸ்கோப்லேயே மவுண்ட் ஆகி வர லேசர். இந்த லேசர் வந்து ரெட் கலர்ல அடிக்கும். இந்த ரெட் கலர்ல ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல படுதோ அதுதான் வந்து நமக்கு இங்க டெலஸ்கோப்ல வந்து இங்க பார்த்தோம்னா நமக்கு அதுதான் வியூ ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இதுல தேவைப்படுற இதை ரொட்டேட் பண்ணணும், அடிக்கடி இப்படி மூவ் பண்ணணும் நம்ம. அப்புறமா வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து அங்க வந்து டூல் பார் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து எடுத்து ஃபிட் பண்ணிடலாம் நம்ம. இதுதான் அந்த டூல். இதுல இருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது இது.
இது வந்து நம்ம அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்காக வந்து ஃபிட் பண்ணுறது. அடுத்து வந்து நம்ம அடிக்கடி ஏதாவது கலட்டுவோம், அதுக்கப்புறம் வந்து கீழே வைப்போம், அது வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதிலே வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டையும் கலட்டணும்னா அது அந்த வந்து இதில் வச்சிடலாம் நம்ம. அடுத்த அவள் தான் இது ஃபிட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் லென்ஸ் வச்சு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நம்ம டெலஸ்கோப் எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து நம்ம டெலஸ்கோப். இது வந்து அட்ஜஸ்டபிள் மவுண்ட். இதை வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து எப்படி ரொட்டேட் பண்ணி வச்சாலே அப்படியே நிற்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டர்ன் பண்ணாலும் வந்து அதை ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக தான் வந்து இந்த வெயிட் வந்து இந்த டெலஸ்கோப் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கு அடுத்து இந்த டெலஸ்கோப்போடய நமக்கு வந்து இந்த டெலஸ்கோப் வாங்குறப்பவே வந்து நமக்கு ஒரு 2 லென்ஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது 20mm லென்ஸ் ஒன்று இருக்கும், 6mm லென்ஸ் ஒன்று இருக்கும். இந்த 20mm 6mm இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு டெலஸ்கோப்ல கொடுப்பாங்க. 20mm வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வியூல பாக்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்ப 6mm வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல பாக்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இந்த லென்ஸுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு அப்சைட் டவுன்ல தான் தெரியும். டைரக்டா வந்து நம்ம பிளைன் ரீஜன்ஸை பார்த்தோம்னாக்க அப்படியே டைரக்டா பிளைனா தெரியாது, அப்சைட் டவுன்ல தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து இதுவுமே வந்து நம்ம டெரஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. டைரக்டா வந்து ஸ்பேஸுக்கு மட்டும் லென்சஸ் அண்ட் டெலஸ்கோப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு டெலஸ்கோப்ஸ் வந்து தனியா வச்சிருக்காங்க. பேர்ட் வாட்சிங் அப்புறமா வந்து அனிமல் வாட்சிங்காக தனியா வச்சிருக்காங்க. ஸோ அந்த டெலஸ்கோப் வாங்கி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இந்த லென்ஸ் வந்து இது 20mm 6mm இது ரெண்டு தான் இருக்கு. இது ரெண்டுத்தை வச்சு நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் பார்க்க முடியுமா? இல்ல முடியாது, கண்டிப்பா முடியாது நம்மளால. ஸோ அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது தான் வந்து இன்னும் வந்து ஒரு 3 லென்சஸ் வாங்கினேன். அப்புறம் ஃபில்டர்ஸ் 3 ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபில்டர்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறமா சோலார் ஃபில்டர்னு தனியா வாங்கினேன். அதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணோம் எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அடுத்து வந்து இந்த டெலஸ்கோப் வாங்குறப்பவே மொபைல் ஸ்மார்ட் போன் மொபைல் ஃபிட்டிங்க்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இவங்க. இந்த ஸ்டாண்ட்ல வந்து நம்ம வந்து போனை ஃபிட் பண்ணிட்டு அந்த வந்து நம்ம வியூ பண்ற இடத்துல வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம டைரக்டா அப்படியே வந்து போட்டோ எடுத்துக்கலாம். இதுதான் அந்த வந்து மொபைல் ஹோல்டர். இந்த ஹோல்டர்ல வந்து நம்ம இங்க இந்த லப்பர் மாதிரி இருக்கும். இதை வந்து இழுத்து உள்ள வந்து போனை ஃபிட் பண்ணிட்டோம்னா இந்த வியூ பாயிண்ட்ல வந்து நமக்கு இந்த வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து இந்த ஐபீஸ்ல வந்து ஃபிட் பண்ணணும். இந்த ஐபீஸ்ல ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து நம்மளால கேமரால வந்து கேப்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து நம்ம கையில வச்சு எடுக்கலாம். கையில வச்சு எடுத்தோம்னாக்க கை வந்து அடிக்கடி ஷேக் ஆகிட்டே இருக்கும், அங்க இருக்கிற ஆப்ஜெக்டும் ஷேக் ஆகும். ஸோ வந்து இந்த ஸ்டேபிளா நின்று அப்படியே நம்ம ஃபோக்கஸ்லாம் கிளியரா வச்சு எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது இந்த மொபைல் ஹோல்டர். அடுத்து வந்து இதுவும் ஒன் டைப் ஆஃப் மொபைல் ஹோல்டர் தான். இது வந்து நான் தனியாக வாங்கினேன். இதை வந்து எந்த டைப் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸுமே நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மேலே இருக்கிற ஒரு நாப் மாதிரி இருக்கும். இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நம்ம ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து இது வந்து எரெக்ட் ஆகிடும். சின்னஸ் பண்ணிக்கலாம், பெருசு வேணா பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபோனை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வந்து நம்ம ஐபீஸை வந்து ஃபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா மோட்டார். இது வந்து ஒரு மோட்டார்னு சொல்லுவோம் நம்ம. இந்த மோட்டார் எதுக்காக வந்து நம்ம டெலஸ்கோப்ல ஃபிட் பண்றோம் நீங்க யோசிப்பீங்க. இது எதுக்காகனா நம்ம வந்து ஒரு டைமும் ஒரு மூணை பார்க்குறோம் வச்சுக்கோங்க. மூன் வந்து ஒரே இடத்துல நிக்கணும் இல்ல, அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். சோ வந்து அது போயிட்டே இருக்கிறத வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம டெலஸ்கோப்ல. அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். சோ வந்து அந்த ரொட்டேட் பண்ணாம அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த மோட்டார். இது ஒரு சின்ன மோட்டார் தான். இந்த மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். இது வந்து நம்ம வந்து எந்த சைடுல இருக்கும்னு சொல்றதுக்காக இது வந்து நார்த்தா நம்ம சவுத்தா நம்ம வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறவங்க சவுத்துன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு வந்து சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து எங்க ஃபிட் பண்ணுவோம்னா இங்க வந்து ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த நாப் ஃபிட் பண்ணோம். இந்த நாபுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இங்க வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து இந்த மோட்டரை ஃபிட் பண்ணிட்டோம்னா ஸோ வந்து மூணு எப்பெல்லாம் டிராவல் ஆகுதோ இல்ல வேற ஏதாவது ஸ்டார் இல்ல வந்து பிளானட் ஏதாவது மூவ் ஆகுதுன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து இந்த மோட்டார். அடுத்து வந்து நான் வந்து இதே மாதிரி தான் பைனாகுலர்ஸ்க்கு வந்து நம்ம சோலார் ஃபில்டர் சொன்னல, அதே மாதிரி வந்து டெலஸ்கோப்புக்கு ஃபிட் பண்றதுக்காக ஒரு சோலார் ஃபில்டர் வாங்கினது. இதுதான் இந்த சோலார் ஃபில்டர். இது வந்து நான் சென்னையில இருந்து வாங்கினேன். இதை வந்து நம்ம வந்து சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து இதுல வந்து ஃபிட் பண்ணிடணும். இப்படி ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து சன்னை வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இதை வந்து போடாம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து கேமரா உரிக்கிறோம், கண்ணு போயிடும், ஏதாவது ஆயிடும் கண்டிப்பா. ஸோ வந்து இந்த மாதிரி தான் என்னோட ஃபோன் கேமராவை நான் வந்து லாஸ் ஆனேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஃபில்டர் நான் வாங்கினேன். ஸோ வந்து சோலார் சன்லைட்டை வந்து எப்பவுமே வந்து டெலஸ்கோப்லேயே பைனாகுலர் டைரக்டா பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல ஒரு டேமேஜ் வந்து அது காஸ் பண்ணிடும். அடுத்து வந்து நான் சொன்னேன்ல, இப்போ வந்து நமக்கு அங்கே கொடுத்தது வந்து 20mm லென்ஸ், அப்புறமா வந்து 6mm லென்ஸ். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியா 10,000க்கு வந்து நான் லென்ஸ் பேக்கேஜ் மட்டும் தனியா வாங்கினேன். அதுதான் வந்து இந்த ஆஸ்ட்ரோ மாஸ்டர் அசசரி கிட்னு சொல்லுவாங்க. இந்த கிட்ல வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த கிட்டு.
ஒரு லென்ஸ் கிளீனிங் கிளாத். அதுக்கப்புறமா வந்து இது வந்து 10mm லென்ஸ். அதுக்கு அடுத்து வந்து இது வந்து பாத்தீங்கன்னா டபுளிங் லென்ஸ். இந்த டபுளிங் லென்ஸ் எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு லென்ஸ் வந்து 10x தான் ஸ்கோப்னு வச்சுக்கோங்க. இந்த டபுளிங் லென்ஸ்ல போட்டு நீங்க இந்த டபுளிங் லென்ஸ்ல வந்து அந்த 10x ஸ்கோப்பை போட்டுட்டு டெலஸ்கோப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20x தெரியும் உங்களுக்கு. இதே வந்து 6mm லென்ஸை போட்டு பாத்தீங்கன்னா 12x ஜூமிங்ல தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து நமக்கு வந்திருக்குது 15mm லென்ஸ். இந்த மூணு லென்ஸும் வந்து எனக்கு இந்த பேக்கேஜ்ல வந்தது. அதுக்கு அடுத்து இந்த சின்னதா பாக்ஸா இருக்குங்கல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லூனார், அதை வந்து பார்க்கறதுக்காக மூணை பார்க்கறதுக்காக மட்டும் வாங்கின இருக்கிற ஃபில்டர்ஸ். இது வந்து ப்ளூ ஃபில்டர். அடுத்து இது வந்து ரெட் ஃபில்டர். இது வந்து ரெட் மூன் அந்த மாதிரி இருக்கிற மூன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து கிரீன் ஃபில்டர். எல்லாமே வந்து மூணை வந்து அப்சர்வ் பண்றதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ற இது ஃபில்டர்ஸ். இந்த 3 லென்ஸ், இந்த 3 ஃபில்டர்ஸ், இதெல்லாம் சேர்ந்து நான் 10,000க்கு வந்து நம்ம செலஸ்ட்ரான் டீலர்ஸ் கிட்ட இருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இருக்கிற எல்லா டூல்ஸ் கிட்ஸ் எல்லாமே வந்து இப்போ 1 by 1 எப்படி ஃபிட் பண்றது, எதுக்கு யூஸ் பண்றது, ஏன் யூஸ் பண்றோம் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இருக்க நம்ம பார்த்த எல்லா கிட்டும் வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படுற ஒரு கிட்டு தான். இதுலயே லேசர் இருக்கே, நீங்க ஏன் சார் தனியா லேசர் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதுல இருக்கிற லேசர் வந்து நம்ம வந்து டெலஸ்கோப்ல பாக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இப்போ வந்து உங்களை விசிட்டர்ஸ் வந்து யாராவது பாக்குறாங்க, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து பாக்குறாங்கன்னா, நீங்க அந்த வந்து தனியார் லேசர் வச்சு இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் பாக்குறேன்னு சொல்லி நீங்க ஸ்கைல காட்டினாக்க அவங்களால வந்து வானத்தை பார்த்தா ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வந்து ஸ்டார் கேசரா இருக்கலாம், ஆனா வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம், மத்தவங்களால கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். சோ அதுக்காக தான் அந்த லேசர் நம்ம யூஸ் பண்றோம். அப்புறமா வந்து மத்தபடி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே எப்படி யூஸ் பண்றது, எங்க எப்படி ஃபிட் பண்றதுன்னு முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ வந்து இப்போ வந்து டேவா இருக்கு. சோ இன்னும் நைட் ஆகல. நைட் ஆன உடனே வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். சோ இப்போ டெலஸ்கோப் வந்து நம்ம கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டெலஸ்கோப்ல வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த வீடியோல வந்து அதை வந்து என்னால சொல்ல முடியல. சோ அதனால வந்து அடுத்த வீடியோல வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டாரோ இல்ல மூனோ இல்ல பிளானட்ஸ், அதுக்கப்புறமா வந்து நெபுலாஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஸ்பேஸ்ல. சோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி வியூ பண்றது, அப்புறமா வியூ பண்றது எப்படின்னு வியூ பண்ணி உங்களுக்குமே வந்து ஒரு டெமோ பீஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்து வந்து இந்த வீடியோல வந்து இப்போ என்னால வந்து எதுவும் பார்க்க முடியாததுனால இந்த ஆல்ரெடி எடுத்த ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோல கடைசியில வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். சோ வந்து மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த டெலஸ்கோப் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.